நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். The soul reappears, body disappears. Dr. Brainwise சொன்னது. இதுதான் reincarnation. Reincarnation in Latin means entering into the flesh again. அதாவது இறந்த பிறகு அந்த ஆத்மா மறுபடியும் ஒரு உருவம் எடுக்குது. அந்த உருவம் மனுஷன் உருவமாக தான் இருக்கணும்னு இல்லை, அது மிருகமாக இருக்கலாம், இல்லை எந்த ஸ்பீஷீஸை வேணாலும் இருக்கலாம். நான் ஏன் இப்படி இருக்கேன்? எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் இந்த கேள்விகள் இருக்கும். ஆனால் இந்த புதிர்க்கான விடையை தெரிந்தவர்கள் எத்தனை பேர்? இதற்கான பதில் நம் முன்ஜென்மத்தில் இருக்கிறது. இயற்கை நிச்சயித்த முன்ஜென்ம புதிருக்கு பதில் தேடியவர்கள் பலர். அவர்களில் முதன்மையானவர் பிரெயின்வைஸ். கேத்ரின் என்ற நோயாளியின் அறிமுகம் பிரெயின்வைஸ் வாழ்க்கையில் முன்ஜென்ம புதிருக்கான பதிலை தந்தது. அவரது வாழ்க்கையை புரட்டி போட்டது. அற்புதமான இந்த அனுபவத்தை சொல்லும் இவரது மெனி லைஃப்ஸ் மெனி மாஸ்டர்ஸ் என்ற புத்தகம் பாஸ்ட் லைஃப் தெரப்பியை தெரிந்து கொள்பவர்களுக்கு அற்புதமான வழிகாட்டி. ஒரு மனிதனின் முன்ஜென்மத்தை தெரிந்து கொள்ள உதவும் பாஸ்ட் லைஃப் தெரப்பியின் இன்றைய வளர்ச்சிக்கு காரணம் பிரெயின்வைஸ். இவர் வகுத்த வழியில் முன்ஜென்மத்தை தேடும் நமது பயணம் தொடங்குகிறது. அதாவது தினசரி நம்ம வாழ்க்கையில் நமக்கு கோபம் வந்ததுன்னா என்ன பண்ணுறோம்? ஒருத்தனை திட்டுறோம், நான் ஏன் எருமை அது இதுன்னு. அதே நம்ம ஒருத்தரை பாராட்டணுன்னா ஒரு அன்னப்பறவை பார்த்து ஒப்பிடுறோம். இல்லை ரொம்ப சாந்தமாக இருந்தால் ஒரு பசுவை போல் ரொம்ப சாந்தமாக இருக்காங்கன்றத சொல்கிறோம். அப்போது நம்ம மனுஷனுக்கும் இந்த மிருக குணத்துக்கும் சம்பந்தம் இருக்கா? நிச்சயமாக இருக்குது. இந்த விஷயம் இந்த எபிசோட் முடியும் போது உங்களுக்கே புரியும். லெட்ஸ் வெல்கம் ஆர் விஐபி டுடே, மிஸ் நிஷா. எப்படி இருக்கீங்க? குட், வெரி ஹாப்பி. வாவ், லவ்லி. அதாவது லைஃபுக்கு ரொம்ப முக்கியமான 2 விஷயங்கள் இருக்கு. என்ன தெரியுங்களா? ஒன்று எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். ரெண்டாவது என்னன்னா எப்பவுமே ஆரோக்கியமா இருக்கணும். Thank you. So be healthy and happy. Thank you so much. So nice. சொல்லுங்க உங்களை பத்தி. என்னை பத்தி ஐம் நிஷா. நான் பிறந்தது காரைக்குடி, வளர்ந்தது கோயம்புத்தூர். பேரண்ட்ஸ் எல்லாரும் இப்போ என் கோயம்புத்தூர் ஒன்லி. எங்க படிச்சீங்க? படித்தது எல்லாமே கோயம்புத்தூர் எம்ஜே மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். அண்ட் ஆஃப்டர் தட் என்னோட கெரியர் கோயம்புத்தூரில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே. இட் இஸ் லைக் அங்கத்த கேபிள் சேனலில் ஆமாம் when I was in +1 அப்போவே ஈவினிங் லைவ் ஷோ பண்ண தொடங்கிட்டேன். வெரி குட், வெரி குட். இன்னைக்கு யார் வந்திருக்காங்க? மை ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் வந்திருக்காங்க. தே ஆர் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் அப்படின்னு சொல்லலாம். யாரு? சதீஷ் என்னோட ஃப்ரெண்ட்லி பிரதர், என்னோட செல்ல தம்பி அப்படின்னு சொல்லலாம். ஸோ another friend is ரஜினி. சரி, உங்க ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடலாம். ப்ளீஸ். லெட்ஸ் வெல்கம் சதீஷ் அண்ட் ரஜினி. முன் ஜென்மத்துல நிஷாவா என்னவா இருந்திருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? ஏதோ குட்டியா ஏதோ இருப்பா, அது மட்டும் தெரியும். அதுனா குட்டியா? எனக்கு சான்ஸே இல்ல. ஏதாவது குட்டியா கியூட்டான ஒரு. சரி, நல்ல கெஸ்ஸா தான் இருக்கு. பட் நான் என்னென்னமோ கெஸ் பண்ணி என்னென்னமோ பார்க்குறேன். ஃபைனல் வரைக்கும் நீங்க சொல்லுங்க. உங்க கரண்ட் லைஃப்ல ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணுதா? ஏதாவது ஒரு கனவு வருதா? இல்ல பாம்பு என்னோட கட்டு விரல், சின்ன பாம்பு, குட்டி பாம்பு என்னோட கட்டு விரல் கடிக்கிற மாதிரி ஒரு கனவு ஒரு 4-5 தடவை என்ன டிஸ்டர்ப் பண்ணிருக்கு. இப்போ உங்க கரண்ட் லைஃப்ல இந்த பாம்பு கனவை பத்தி சொன்னீங்க. இந்த கனவு மட்டும் இல்ல, இன்னும் நிறைய கனவுகள் உங்களுக்கு வந்திருக்கு. ஆனா அதெல்லாம் உங்களுக்கே தெரியாது. பாஸ்ட் லைஃப் தெரப்பி மூலமா அதெல்லாம் நீங்க டாக்டர் கிட்ட சொல்லியிருக்கீங்க. மனதின் அறை திறக்கப்படும் நேரம் இது. டாக்டர் வேதமாலிகாவின் வழிகாட்டுதலுடன் முன்ஜென்ம பயணத்துக்கு தயாராகிறார் நிஷா. முதலில் இன்று நடந்த நிகழ்வை சொல்ல ஆரம்பிக்கிறார் நிஷா. 20 வயது, 14 வயது என்று ஒவ்வொரு கட்டமாக செல்லும் இந்த பயணம் கருவறை ஞாபகம் வரை தொடர்கிறது. ஆழ்நிலை தியானம் போல மெல்லிய தூக்கம் நிஷாவின் மனதை ஆட்கொள்கிறது. உடல் மட்டும் இங்கிருக்கு, நிஷாவின் மனம் மட்டும் பயணிக்கிறது.
இதோ இந்த நொடியிலிருந்து பின்னோக்கி செல்லும் நிஷாவின் முன்ஜென்ம பயணம் ஆரம்பமாகிறது. Relax totally. Let the blood circulation normal, heartbeat be normal. Let all the chakras get purified. We are going into the deep and deepest state of relaxation. இந்த அமைதியான ஸ்டேஜில் மனசெல்லாம் ரொம்ப அமைதியாக இருக்குது. நான் கேட்கறதுக்குலாம் உங்களால் ரொம்ப தெளிவாக பதில் சொல்ல முடியும். உங்கள் பெர்சன்டேஜ் என்னம்மா? 25, ரைட்? இப்போ நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா? ரொம்ப ரொம்ப வெரி குட். நம்ம இன்னும் அப்படி பேக் போகிறோம். ஒரு 14 இயர்ஸ்க்கு போகிறோம். எத்தனை வயசுமா? 14 இயர்ஸ். ஓகே, 14 இயர்ஸாக இருக்கிறப்ப எங்கே இருந்தீங்க? என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? 14 இயர்ஸ் கோயம்புத்தூரில். உங்கள் எஜுகேஷனில் எப்படி இருந்தது? எம்ஜிஆர் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில். எம்ஜிஆர் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படிச்சீங்க, ரைட்? உங்களுக்கு பிடிச்ச டீச்சர் யாரு? சந்திரிகா மிஸ், சாருமதி மிஸ். ஓகே, இன்னும் நம்ம பின்னாடி போகிறோம். ஒரு 10 இயர்ஸ்க்கு போகிறோம். எத்தனை வயசு? 10 இயர்ஸ். எங்கே இருக்கீங்க? எங்கே வளர்றீங்க? சொல்லுங்க பார்ப்போம். கோயம்புத்தூர். இந்த 10 வயசில் உங்களுக்கு ஏதாவது பயங்கள் இருந்ததாம்மா? 10 பாம்புனா பயம். பாம்புனா பயம். என்ன பண்ண மாதிரி பயம் உங்களுக்கு? கனவுல பாம்பு வரும். கனவுல பாம்புகள் வரும். உங்களை கடிக்குமா கடிக்காதா? சின்ன பாம்பு என் கட்டை விரல் கடிக்கும். கட்டை விரல் கடிச்ச மாதிரி தோணி இருக்கு. ஆனால் கடிக்கல இல்லையா? கடிச்சது. கடிச்சுதா? கனவு. கனவுல. வேற என்ன பயம் இருந்துச்சு நிஷாக்கு சின்ன வயசுல? வேற எதுவும் பயம் இல்லை. சரி, நம்ம 10 இயர்ஸ்லேருந்து 5 இயர்ஸ்க்கு போகிறோம். 5 இயர்ஸாக சின்ன பிள்ளையா நீங்கள் இருக்கீங்க. எங்கே இருக்கீங்க? தேவக்கோட்டை. தேவக்கோட்டை. அப்போ உங்களுக்கு இது மாதிரி பயங்கள்லாம் இருந்துச்சா? ஏதோ பயம்லாம் இல்லை. என்ன மாதிரி ஆசைகள் இருந்துச்சு உங்களுக்கு? சின்ன வயசுல எல்லாத்துக்கும் சில பேர் ஆசைப்படுவாங்க இல்லையா? அந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஆசை இருந்துச்சு? எனக்கு பாட்டி தாத்தா கூட வெளில போகணும். சொப்பு சாமான் வச்சு விளையாடணும். சொப்பு சாமான் வச்சு விளையாடணும்னு தோணுச்சு. ஓகே, குட். இப்போ நல்லா கவனிங்க. நீங்கள் 9 மாதம் கருவா அம்மா வயிற்றுல இருக்கீங்க. புரியுதா உங்களுக்கு? எங்கே இருக்கீங்க? அம்மாவோட வயிற்றுல 9 மாதம் கருவா இருக்கீங்க. உங்களுக்கு நல்லா தெரியுது அந்த இடம் எப்படி இருக்கு, இருட்டா இருக்கா, வெளிச்சமா இருக்கா, எப்படி இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். இருட்டா இருக்கு. அப்புறம் உங்களுக்கு பயமா இருக்கா? எப்படி இருக்கு? ரொம்ப பயமா இருக்கு. சரி, பயப்படக்கூடாது. வேற எப்படி இருக்கு? பசிக்குது. உங்களுக்கு வேண்டிய ஃபுட்டெல்லாம் கிடைக்குதா? அம்மா கிட்டேருந்து வருது இல்லையா? அம்மா வந்து சந்தோஷமா இருக்காங்களா, வருத்தமா இருக்காங்களா? வருத்தமா இருக்காங்க. பசிக்குது. இல்லை உங்களுக்கு வேண்டிய இதெல்லாம் ஃபுட்டெல்லாம் பால்லாம் அம்மா கிட்டேருந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். புரியுதா உங்களுக்கு? அதில் உங்கள் பசியெல்லாம் தீர்ந்து போயிடும். சரிம்மா, இந்த உலகத்துக்கு வரணும்னு நினைக்கிறியா, வேண்டாம்னு நினைக்கிறியா? வரணும்னு நினைக்கிறேன். ஏன் ரொம்ப சோகமா இருக்க நீ? இல்லை, உலகத்தில் பிறந்து தான் கஷ்டப்படுவாங்க. நீ கருவா இருக்கிறப்பவே சோகமா இருக்கியே, எதனால? அம்மா அழறாங்க. அதனால உனக்கு சோகமா இருக்கு. அவளை யாராவது திட்டுறாங்களா? அப்பா திட்டுறாங்களா, இல்லை வேற யாராவது திட்டுறாங்களா? பாருங்க, பாட்டி திட்டிக்கிட்டே இருக்காங்க அம்மாவை. அம்மா அழுறாங்க. அப்போ உங்களுக்கும் அழுகாச்சு இல்லையா? யூ ஆல்சோ ஃபீல் சேட். கூடிய சீக்கிரம் எல்லாமே மாறி போயிடும். புரியுதா? அங்கே வர நான் இங்கே யோசிச்சுட்டு இருக்கேன். எவ்ரிதிங் இஸ் கம்மிங் இன் மை மைண்ட். சரி,
பாட்டி ரொம்ப பிடிக்கும்னு சொன்னீங்க. பாட்டி ரொம்ப பிடிக்கும். சரி, எதுக்கு பாட்டி அம்மாவை திட்டிகிட்டே இருந்தாங்க? ஆக்சுவலி திட்டினது வந்து அப்பாவோட அம்மா. ஸோ நான் வளர்ந்தது அம்மாவோட அம்மா. ஓ அப்படி. ஆமாம். சரி, எஸ். இப்போ கரண்ட் லைஃப்பை பார்த்தீங்க, பாஸ்ட் லைஃப்பை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா? சீரியஸ்லி ரொம்ப ஆவலாக இருக்கேன்னு சொல்லலாம். லெட்ஸ் வெல்கம் ஆர் டாக்டர் வேதமாலிகா. சொல்லுங்க டாக்டர், அவங்க பாஸ்ட் லைஃப் தெரப்பியில் எப்படி இருந்தாங்க? பாசிட்டிவ் தெரப்பினா ஆக்சுவலாக செல்ஃப் டிஸ்கவரி தான். அதாவது நம்மை நாமே உணர்ந்து கொள்ளுதல். நம்ம மனசில் உள் மனசில் என்ன ஆசைகள் என்ன எண்ணங்கள் இருக்குது நம்மளுக்கே தெரியாது. ஏன்னா நம்ம பல பிறவுகளை க்ராஸ் பண்ணி தான் வரோம். அப்போ பல பிறவையில் நாம் சந்தித்த மனிதர்கள், அந்த அனுபவங்கள், அந்த நிகழ்ச்சிகள் அதெல்லாம் நம்ம உள் மனசில் அப்படியே ரெக்கார்டாகிருக்கு. ஸோ அதெல்லாம் என்ன ஆகுதுன்னா இந்த பர்த்தில் அது வந்து பிரதிபலிக்குது. ஸோ அந்த அதிர்ச்சிகள் எல்லாரும் என்ன பண்ணுதுன்னா நம்மளுக்கு வந்து மன ரீதியாக உடல் ரீதியாக பாதிப்புகளை இந்த பிறவியில் ஏற்படுத்துகிறது. இந்த கரண்ட் லைஃப் டாக்டர் சொல்லி பசி ஒரு விஷயம் சொன்னாங்க. ஆமாம், அது என்ன? அது உண்மையிலேயே எனக்கு கேட்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது. கருவில் இருக்கிற ஒரு குழந்தைக்கு பாருங்க எனக்கு பசிக்குதுன்னு பல முறை அவங்க சொன்னாங்க. அப்போ நான் பார்த்தேன் இப்போ தான் அவங்க கருவிலே இருக்காங்க, எப்படி உங்களுக்கு அந்த பசி உணர்வு ஏற்பட்டது? ஏன்னா அப்புறம் அவங்க சொல்கிறாங்க அம்மா வந்து ரொம்ப சஃபர் பண்ணாங்க. சரி, நம்ம இதனால தான் என்ன சொல்கிறோம், ப்ரெக்னென்ட் மதர்ஸை சந்தோஷமாக வச்சுக்கணும். இன்ஃபேக்ட் பாருங்கள் நம்ம முன்னோர்கள் வந்து இந்த வளைகாப்பு அதெல்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதோட இதுவே அந்த மதரை வந்து சந்தோஷப்படுத்துறது தான். தேங்க்யூ டாக்டர். இப்போ நிஷாவோட கரண்ட் லைஃப்பில் அற்புதமான விஷயங்களை பார்த்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இந்த பசி, இந்த பாம்பு கொட்டுறது, இதெல்லாம் கரண்ட் லைஃப். இதுக்கெல்லாம் விட இருக்குது எங்கே? அவங்க பாஸ்ட் லைஃப் மூலமாக தெரிய போகுது.